பண்டைய காலத்தில் உலகம் தர்மத்தின் அடிப்படையில் இயங்கியது. பிராமணர்கள் ஞானத்தையும் வேதங்களையும் பராமரித்தனர். க்ஷத்திரியர்கள் அரசாட்சி செய்து மக்களை பாதுகாத்தனர். ஆனால் காலப்போக்கில் க்ஷத்திரிய அரசர்கள் அதிகாரத்தால் கர்வம் கொண்டு அநீதி செய்யத் தொடங்கினர். அவர்கள் பிராமணர்களை இழிவுபடுத்தி அவர்களின் சொத்துக்களை பறித்து தவ வாழ்க்கையை சீர்குலைத்தனர். இந்த அநீதியால் பூமி தேவி வருத்தமடைந்து விஷ்ணு பகவானிடம் முறையிட்டாள். ஓ விஷ்ணுவே, க்ஷத்திரியர்களின் அக்கிரமங்கள் என்னை சுமையாக்கியுள்ளன. அவர்களை தண்டித்து தர்மத்தை நிலைநாட்டுங்கள் என்று கெஞ்சினாள். விஷ்ணு தனது அவதாரங்களில் ஒன்றாக பரசுராமராக அவதரிக்க முடிவு செய்தார். அவர் பிருகு வம்சத்தில் ஜமதக்னி முனிவரின் மகனாக பிறப்பார் என்பது திட்டம். இந்த அவதாரத்தின் நோக்கம் க்ஷத்திரியர்களின் கர்வத்தை அழித்து பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது. பரசுராமர் பரசு கோடாரி எனும் ஆயுதத்துடன் தொடர்புடையவர். அதனால் அவருக்கு அந்த பெயர். ஜமதக்னி பிருகு முனிவரின் வம்சாவளியில் பிறந்த ஒரு மகா ஞானி. அவர் காட்டில் ஒரு ஆசிரமம் அமைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்தார். அவரது மனைவி ரேணுகா ஒரு க்ஷத்திரிய இளவரசியின் மகள். ஆனால் அவர் தனது கணவருடன் சேர்ந்து தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். ரேணுகா ஒவ்வொரு நாளும் நதிக்கு சென்று மண்பானையில் நீர் எடுத்து வருவார். அவரது தூய்மை காரணமாக அந்த பானை உடையாமல் இருக்கும். ஜமதக்னி மற்றும் ரேணுகாவுக்கு 5 மகன்கள் பிறந்தனர். வசு, விஸ்வவசு, பிருகத்ஸ்வ, பிருகத்கிரு மற்றும் இளையவனான ராமன், பின்னர் பரசுராமர். பரசுராமர் பிறக்கும் போது வானத்தில் தெய்வீக ஒளி பிரகாசித்தது. அவர் குழந்தையாகவே போர் திறமைகளை காட்டினார். ஜமதக்னி தனது மகன்களுக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள் கற்பித்தார். ஆனால் பரசுராமர் சிவபெருமானிடம் சென்று தவம் செய்து பரசு எனும் கோடாரியை பெற்றார். சிவன் அவருக்கு இந்த கோடாரியால் நீ அநீதியை அழிப்பாய் என்று ஆசீர்வதித்தார். ஆசிரமத்தில் காமதேனு எனும் தெய்வீக பசு இருந்தது. இது ஜமதக்னியின் தவத்தால் வந்தது. காமதேனு எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றும். அது உணவு, ஆயுதங்கள், செல்வம் எதையும் கொடுக்கும். இந்த பசு ஆசிரமத்தின் செழிப்புக்கு காரணமாக இருந்தது. ஒரு சூரியன் பிரகாசிக்கும் நாளில் ரேணுகா வழக்கம் போல் நதிக்கு சென்றார். அங்கு வானத்திலிருந்து இறங்கிய சித்திரரதன் எனும் கந்தர்வன் தனது அப்சரஸ்களுடன் நீராடி விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்களின் அழகிய நடனம், இசை, சிரிப்பு ஆகியவை ரேணுகாவின் கண்களை ஈர்த்தன. ஒரு கணம் அவரது மனம் சஞ்சலமடைந்தது. எனது வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்க இவர்கள் இவ்வளவு சுகமாக இருக்கின்றனரே என்று நினைத்தார். இந்த சிறிய ஆசை காரணமாக அவரது தூய்மை குறைந்தது. அவர் கொண்டு வந்த மண்பானை உடைந்தது. ஜமதக்னி தனது யோக சக்தியால் இதை அறிந்தார். அவர் கோபமடைந்து, ரேணுகா, உன் மனம் தூய்மை இழந்து விட்டது. இது தவ வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல என்று கூறினார். பின்னர் தனது மகன்களை அழைத்து, உங்கள் தாயின் தலையை வெட்டுங்கள், இது தர்மத்தின் கட்டளை என்று உத்தரவிட்டார். மூத்த 4 மகன்களும் தயங்கினர். தந்தையே, தாயை கொல்வது பாவம் என்று மறுத்தனர். ஜமதக்னி கோபமடைந்து அவர்களை சாம்பலாக்கினார். இப்போது பரசுராமர் மட்டும் இருந்தார். அவர் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது கோடாரியால் ரேணுகாவின் தலையை வெட்டினார். ரேணுகா விழுந்தபோது அவரது கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஆனால் அவர், என் மகனே, நீ தர்மத்தை காத்தாய் என்று முணுமுணுத்தார். ஜமதக்னி மகிழ்ச்சி அடைந்து, மகனே, உன் பக்தி அபாரம், வரம் கேள் என்றார். பரசுராமர், தந்தையே, என் தாயையும் சகோதரர்களையும் உயிர்ப்பியுங்கள், அவர்களின் தவறுகளை மன்னியுங்கள் என்று கேட்டார். ஜமதக்னி தனது யோக சக்தியால் அவர்களை உயிர்ப்பித்தார். ரேணுகா எழுந்து, என் மகனே, உன் வீரம் என்னை காப்பாற்றியது என்று ஆசீர்வதித்தார். இந்த சம்பவம் பரசுராமரின் தந்தை பக்தி மற்றும் தர்மநிஷ்டையை உலகுக்கு காட்டியது. ஹைஹய வம்சத்தில் பிறந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் 1000 கரங்களுடன் பிறந்த ஒரு மகாவீரன். அவன் தத்த முனிவரின் வரத்தால் அந்த சக்தியை பெற்றான்.
அவன் உலகம் முழுவதும் வென்று அரசாட்சி செய்தான். ஆனால் அவனது கர்வம் அவனை அநீதி செய்ய வைத்தது. ஒரு நாள் கார்த்தவீரியன் வேட்டையாடி வந்து ஜமதக்னியின் ஆசிரமத்தில் ஓய்வெடுத்தான். ஜமதக்னி அவரை வரவேற்று காமதேனுவின் உதவியால் பெரிய விருந்து அளித்தார். ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு உணவு, பானங்கள், பழங்கள் கொடுக்கப்பட்டன. கார்த்தவீரியன் ஆச்சரியமடைந்து, இந்த பசு என்னுடையதாக இருந்தால் என் அரசு வலிமை பெறும் என்று நினைத்தான். அவன் ஜமதக்னியிடம், இந்த காமதேனுவை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். ஜமதக்னி மறுத்து, இது என் தவத்தின் பலன், இதை தானம் செய்ய முடியாது என்றார். கார்த்தவீரியன் கோபமடைந்து வலுக்கட்டாயமாக பசுவை இழுத்துச் சென்றான். காமதேனு அழுது தனது கன்றுகளை உருவாக்கி போரிடுகன்றுகளை உருவாக்கி போரிட்டது. ஆனால் அரசனின் வீரர்கள் அவற்றை வென்றனர். பரசுராமர் அப்போது ஆசிரமத்தில் இல்லை. அவர் மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். திரும்பி வந்தபோது ஆசிரமம் சிதைந்து கிடப்பதை பார்த்து தந்தையிடம் விசாரித்தார். ஜமதக்னி அனைத்தையும் கூறினார். பரசுராமரின் கண்கள் சிவந்தன. தந்தையே, இந்த அநீதியை நான் தீர்ப்பேன் என்று சபதம் செய்தார். அவர் தனது கோடாரியை எடுத்து அரசனின் தலைநகரமான மாகிஷ்மதிக்குச் சென்றார். அங்கு கார்த்தவீரியன் தனது அரண்மனையில் அமர்ந்திருந்தான். பரசுராமர் கதவை உடைத்து, அரசனே, நீ செய்த அநீதிக்கு தண்டனை இது என்று கூறி போருக்கு அழைத்தார். கார்த்தவீரியன் சிரித்து தனது 1000 கரங்களால் ஆயுதங்களை எடுத்தான். போர் தொடங்கியது. பரசுராமரின் கோடாரி ஒவ்வொரு கரத்தையும் வெட்டியது. இரத்தம் ஆறாக ஓடியது. இறுதியில் பரசுராமர் அரசனின் தலையை வெட்டி அவரை கொன்றார். பின்னர் காமதேனுவை ஆசிரமத்துக்கு திருப்பிக் கொண்டு வந்தார். ஜமதக்னி மகிழ்ச்சி அடைந்தார்.